வாழ்த்துறையில் முதல் வாழ்த்துறை பேராசிரியர் மு. திருமாவளவன். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக சென்ற ஆண்டு 2025 ஜனவரி பொங்கல் அன்று நானும் மற்ற தோழர்களும் பேராசிரியர் திருமாவளவன் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தொடங்கிய அந்த பயணம் அவர் மறைந்து போவதற்கு முதல் நாள் காலை 11:30 மணிக்கு இந்த மலருக்கான கட்டுரை பதிவை அவர் எழுதி அனுப்பினார். அவர் இருந்து நடத்தியிருக்க வேண்டிய இந்த நிகழ்வு அவருடைய நினைவுகளின் தேரோட்டம், கல்வியாளராக, நண்பராக, தோழராக, மாநில கல்லூரி முதல்வர் அறையில் சிண்டிகேட் உறுப்பினரான பேராசிரியர் சிவகுமாரை ஜேபிஆர் சந்திக்கிறார். கல்லூரிக்கு ஆதரவாக சிண்டிகேட் தீர்மானம் கொண்டு வர அவர் வலியுறுத்திய போது நான் விதிகளின்படி அதை ஏற்க இயலாது என்று நேருக்கு நேர் கூறியவர் பேராசிரியர். இது ஜேபிஆர், சிவகுமார் ஆகிய இரு மாவீரர்களின் சந்திப்பு நிகழ்வு. சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் நடந்த ஒரு சூடான விவாதம். இந்திய தேசிய படையின் தலைமை தளபதி திரு சுந்தர்ஜி தன் முனைவர் பட்ட பதிவுக்கு வருகிறார். பல்கலைக்கழக நிர்வாகம் அவருக்கு சிவப்பு கண்பள வரவேற்பு வழங்குகிறது. பேராசிரியர் சிவகுமார் அதை கேள்விக்குள்ளாக்கிறார். செய்யாறு, திண்டிவனம் போன்ற கல்லூரிகளிலிருந்து இவ்வாறு வருகிற எங்கள் ஆசிரியர்களுக்கும் இது போன்ற சிவப்பு கம்பள வரவேற்பு உண்டா? சிண்டிகேட் வாயடைத்து நிற்கிறது. சென்னை எம்ஆர்சி நகர் இமேஜ் அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கல்வி வளர்ச்சி கருத்தரங்கு நடந்தது. அன்றைய ஆளுநர் பர்னாலா பங்கேற்றார். கருத்தரங்கில் ஒரு காட்சி. பேராசிரியர் சிவகுமார் பேசும் பொழுது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் குறுக்கிட எத்தனிக்கிறார். திரு கோகாமணி, திரு பாலகிருட்டிணன் ஆகியோர் நிகழ்ச்சி போக்கை திசை வழிப்படுத்த திணறுகின்றனர். பேச்சினூடே நிலைமையை புரிந்து கொண்ட பேராசிரியர் சிவகுமார் கூட்டத்தினரை பார்த்து நான் பேச்சை தொடரலாமா என்று கேள்வி தொடுக்கிறார். அவையினர் பேசுங்கள் என்று குரல் எழுப்புகின்றனர். நெருடல் நகர்ந்தது. அவர் உரையாற்றும் நேரம் தொடர்ந்தது. அதிகார வர்க்கத்திடம் ஆசிரியர் வர்க்கத்தின் ஊடாடல் இது. சென்னை கிறித்துவ கல்லூரி நிர்வாகம் பிருந்தாவன் மோசஸ், ஆலிவர் ஜான் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்ததை அடுத்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பணி நீக்கம் திரும்ப பெறப்படும் என முடிவாகிறது. இக்கூட்டத்தில் பேராசிரியர் சிவகுமார் தலையிட்டு உடனடியாக திரும்ப பெற ஆணையிடுங்கள் என்று கூற ஒரு புன்னகையுடன் அவர் கோரிக்கையை முதல்வர் ஏற்கிறார். தனியார் மயத்திற்கு எதிரான போராட்டத்தில் தனியார் கல்லூரி நிர்வாகங்களையும் போராட்ட புயலில் திரளடித்த அனுபவ பகிர்வு இது. ஜேஏசி பேச்சுவார்த்தையில் பேராசிரியர்களுக்கு கணக்கு தேர்வில் விலக்கு கோரும் போது தலைமை செயலகத்தில் நிர்வாகத்தில் உள்ள இணை துணை செயலாளர்களுக்கே இல்லாத விதியை ஏன் பேராசிரியரின் மேல் திணிக்கிறீர்கள் என கேட்டு அதிகாரிகளை திணறடித்தவர் சிவகுமார். பேச்சுவார்த்தையின் போது காப்பி வடை சாப்பிட்டுவிட்டு கோரிக்கைகளை கோட்டை விடும் அவலமும் அதனால் சங்க நிர்வாகிகள் மீது, உறுப்பினர்கள் மீது பாய்வதும் தான் நாம் கண்ட காட்சிகள் தானே. டவுன் வித் பியூரோக்ரசி. இந்த போராட்ட முழக்கத்தை உறுப்பினர்களின் குருதி சூடோடு முழங்கியவர் சிவகுமார். பேச்சுவார்த்தை நிகழ்வு இதன் அப்பட்டமான வெளிப்பாடு. ஆசிரியர் இயக்க போக்கினுடைய அரசியல் திசை வழியில் திராவிட மற்றும் பிற முதலாளித்துவ கட்சிகளுடன் மாறுபட்டு இடதுசாரி சார்பில் இகாக மார்க்சிய லெனினிய விடுதலை கட்சியில் இணைந்து பாவலர், இன்குலாப், தேசி சூமணி, ஸ்ரீரங்கன், பாலகிருஷ்ணன் ஆகியோருடன் நானும் பேராசிரியர் சிவகுமாரும் செயல்பட்டது எங்களை இயக்கிய உந்து சக்தி. தோழர்கள் வினோத் மிஸ்ரா, தீபங்கர் பட்டாச்சாரியா, நாகபூஷன் பட்நாயக், அண்ணாதுரை, பாலசுந்தரம், சங்கர், சேஷாத்ரி போன்ற எண்ணற்ற தோழர்களுடன் சமூக மாற்ற செயற்களத்தில் நாங்கள் உரமுற்றோம். இந்திய மக்கள் முன்னணி சார்பில் 1980களில் நடந்த தமிழக மக்கள் முன்னணி சென்னை, மதுரை பேரணிகளில், சென்னையில் நடந்த AICCTU முதல் மாநாட்டு சிறப்புகள் ஆகியன எங்கள் சிந்தையில் பதிந்த சுவடுகள். இகாக மாலே விடுதலை கட்சியாக இருந்த காலத்தில், கமுக கட்சியாக இருந்த காலத்தில் பல்வேறு கட்சி கூட்டங்களில் நாங்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டோம். சங்க தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி அன்றைய தீப்பொறி இதழில் செய்தியானது. ஆசிரியர் இயக்க போராட்டங்கள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் தமிழக அளவில் CPI, CPM, CPML கட்சி சார்பு ஆசிரியர் அணி முன்கை எடுத்து திசை வழி காட்டியது ஒரு வரலாற்று பதிவு. பேராசிரியர் சிவகுமார் TNGCTA-வின் தலைமை பொறுப்பேற்ற காலத்தில் மாநில செயற்குழுவில் தொழிற்சங்க தலைவர்கள் உரையாற்றியதும் அரங்கமதிர புரட்சிகர பாடல்கள் உழைக்கப்பட்டதும் அவருடைய சிந்தனை அறிவி சிதறல்கள் 80களில் ஈழப் போராட்ட குழுவினருக்கு சேலம் மாநாட்டில் சங்கத்தின் சார்பில் நிதியுதவி வழங்கியதும்
தமிழீழப் போர் ஆதரித்து தனி சுற்றறிக்கை விடுத்ததும் பேராசிரியர் சிவகுமார் பதித்த சிறப்பு முத்திரை. இத்தகைய செயல்பாடுகளில் அவருக்கு துணை நின்ற பேராசிரியர்கள் கோ. கேசவன், ஆ. மார்க்ஸ், சீனிவாசன், கல்விமணி, கோச்சடை, ஜெயச்சந்திரன், வில்லியம்ஸ் போன்ற பலர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஐஃபெக்டோ கூட்டமைப்பின் தலைவர்கள் தெக்கடத், மிருண்மாய் பட்டாச்சாரியா ஆகியோரின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தலைவராக விளங்கியவர் பேராசிரியர் சிவகுமார். தெனாலியில் நடந்த ஐஃபெக்டோ மாநாட்டில் பேராசிரியர் சிவகுமார் கலந்து கொள்ள இயலாத நிலையிலும் தேர்தலில் அவர் பெயர் முன்மொழியப்பட்டு போட்டியில் கணிசமான வாக்குகளை பெற்றமை கூட்டமைப்பில் ஒரு புதிய நகர்வை ஏற்படுத்திய நிகழ்வு. முன்னாள் அமைச்சர்கள் அரங்கநாயகம், பொன்னையன், ராமவீரப்பன், பொன்னுச்சாமி, பொன்முடி ஆகியோரை இயக்க போராட்டங்களில் எதிர்கொண்டது ஒரு நெறிய வரலாறு. குறிப்பாக பொன்னையன் அடக்குமுறைகளை ஐஃபெக்டோ தலைமையே சென்னையில் போராடி முறியடித்தது சேவை சங்க போராட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு திருப்புமுனை. கல்லூரி நாட்களில் திமுகவில் சேர்ந்து துரைமுருகன், வைகோ, ராஜா முகமது போன்ற பலருடன் தோழமை கொண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் தலைநகரில் களம் கண்ட மாணவர் சிவகுமாரின் பரிணாம வளர்ச்சி ஆசிரியர் இயக்க போராட்டங்களில் பொங்கி எழுந்தது. அத்தகைய காலகட்டத்தில் 1979ஆம் ஆண்டு மாநில கல்லூரியில் பணியில் சேர்ந்தேன். அன்று முதல் கடந்த 47 ஆண்டு காலமாக அவருடன் என் நீண்ட பயணம் தொடர்கிறது. பணி நிறைவுக்கு பின்னும் அவர் கரம் பிடித்தே நான் வலம் வருகிறேன். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கூறாகி அரசு கல்லூரி ஆசிரியர் மன்றம் தொடங்கப்பட்ட போது அவர் சார்ந்த அணியில் சங்கமமானேன். சமரசமற்று எஃகு போன்ற உறுதியோடு அரசு அதிகார வர்க்க அடக்குமுறைகளை ஒரு போர் வீரனைப் போல் எதிர்கொண்ட அவரது ஆளுமை என்னை ஆட்கொண்டது. இயக்கத்தோழமை இத்தகைய திசை வழிகாட்ட எங்கள் இரு குடும்ப உறவுகளும் அடம்புக்குடியாய் பிணைந்து அழகு கூட்டின. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் காதல் மற்றும் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தது போன்று வாழ்வியல் வழிகாட்டு தடங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிரம்ப உண்டு. ஓசையின்றி அவர் செய்து வரும் கல்வி சமூக பணிகள் பின்னால் அல்ல முன்னால் இருப்பவர் அவர், இணையர் ஒருவரே. இது மிகச் சரியான கணிப்பே என்பதை அவர் நண்பர்கள் அனைவரும் அறிவோம். பேரன்பு பெயரன்கள் பெயர்த்தியுடன் சூரிய திசை நோக்கிய சுற்றுப்பயண வெற்றி நடை பயிலும் பேராசிரியர் சிவகுமார் இணையரின் பாங்கு மெச்ச தகுந்தது. நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்னும் குறளின்படி நட்புக்கு இலக்கணமாய் அன்பு நிறை இலக்கியமாய் வாழ்ந்து வரும் தோழர் சிவகுமார் அவர்களின் ஒத்த வயதில் இருக்கும் நான் மணமகள் மன்றத்தில் வைத்து போற்றுவது என்னையும் என் குடும்பத்தையும் நெகிழ வைக்கிறது. மேற்கண்ட வரிகள் பானை சோற்றுக்கு பருக்கை சோறு பதமாக முழுநிலா வானில் உலா வருவன. என் எண்ணத் தேன்கூட்டில் இன்னும் எத்தனையோ எண்ணிலடங்கா தேன் துளிகள் இதற்கு ஒரு சான்று. பேராசிரியர் சிவகுமார் பெண்களையும் குழந்தைகளையும் மதித்து போற்றும் மாண்பை கூரை மேல் நின்று உறக்க கூற விரும்புகிறேன். வள்ளுவம் காட்டும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் இதுதானே, நெஞ்சம் மறப்பதில்லை, நினைவுகள் அழிவதில்லை. இதுதான் பேராசிரியர் மு. திருமாவளவன் அவர் மறைவுக்கு முதல் நாள் எழுதி பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய பதிவு.